துரியோதனன் தாய் காந்தாரி. அவள் காந்தார நாட்டு மன்னன் மகள். அவள் சகோதரன் சகுனி. சகுனியை அறியாதவர் ஒருவரும் இரார். பாண்டவர்களை சூதால் வென்று காட்டுக்கு அனுப்பிய அந்த கயவனை அறியாமல் இருக்க இயலுமா? துரியோதனன் உடன் பிறந்தவர் 100 பேர். ஆதலால் அவர்கள் ஈரைம்பதின்பர் என்றும் 100வர் என்றும் பெயர் பெற்றனர். இதைப் போலவே சகுனியின் உடன் பிறந்தவரும் 100வரே. துரியோதனனுக்கு தாய் மாமன்மாராகிய 100வரும் ஏதோ காரணத்தினால் அத்தினபுரத்திலேயே தங்கியிருந்தனர். அரண்மனையில் எந்நேரமும் சகுனி சகோதரர்கள் இங்கும் அங்கும் போய் வந்து கொண்டே இருப்பர். தாய்மாமன் முதலிய பெரியோர் யாராயிருப்பினும் மரியாதை செய்ய வேண்டிய வழக்கம் அந்நாளில் இருந்தது. ஆதலால் இளவரசர்களாகிய துரியோதனன், துச்சாதனன் முதலியோர் உட்காரவே முடிவதில்லை. அலுத்துப் போய் வந்து துரியோதனன் சற்று சோர்ந்து அமர்வான். அப்போது யாரோ ஒரு மாமன் அவ்வழியே வந்து விடுவான். மாமனாயிற்றே, மரியாதை தராமல் இருக்கலாமா? உடனே இருக்கை விட்டு எழுந்து வணக்கம் செலுத்துவான். அந்த மாமன் சென்று விட்டானே என்று அமர்ந்தால் வேறு ஒரு மாமன் வந்து விடுவான். உடனே எழ வேண்டும். யாருக்கும் வணங்கி அறியாத துரியோதனனுக்கு மாமன்மாரால் பெருந்துன்பம் நேர்ந்தது. ஒரு நாள் மிகவும் சலித்துப் போன துரியோதனன் ஏதோ காரணம் சொல்லி சகுனி சகோதரர் 100 வரையும் பிடித்து சிறையில் அடைத்து விட்டான். இப்போது அடிக்கடி எழுந்து மரியாதை செலுத்த வேண்டிய தொந்தரவு இராதல்லவா? சிறைப்பட்ட மாமன்மார் 100 வரையும் ஒரே அடியாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்தான் துரியோதனன். சிறையில் உள்ளார்க்கு உணவும் நீரும் தர வேண்டுமே. ஆளுக்கு ஒரு பருக்கை சோறும் ஒரு சின்ன நத்தை கூட்டில் நீரும் வேளை வேளைக்கு தரும்படி ஏற்பாடு செய்தான். யாரும் கேட்டால் சோறும் நீரும் தருகின்றேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அனைவரையும் கொன்றுவிடலாம் என்பது துரியோதனன் சாதுரியம். 100வரில் மூத்தவனாகிய சகுனி சாமர்த்தியவான். தாம் தம்பியர் அனைவரையும் அழைத்து, துரியோதனன் நம் அனைவரையும் கொல்ல ஏற்பாடு செய்து விட்டான். நாம் அவனை அடியோடு அழித்து பழிக்கு பழிவாங்க வேண்டும். இதற்கு நாம் ஒரு தந்திரம் செய்ய வேண்டும் என்றான். அண்ணா சகுனி, நீயே அறிவாளி. அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது உன் கடமை. நீ என்ன சொல்கின்றாயோ அதை நாங்கள் அப்படியே செய்கின்றோம் என்றனர் தம்பியர். ஒரு பருக்கை சோறும் நத்தை கூட்டில் தரும் தண்ணீரும் உண்டு யாரும் சில நாள் கூட உயிர் வாழ இயலாது. அனைவரும் இவ்வாறு இறப்பதை விட நம்மில் யாராவது ஒருவன் உயிர் பிழைத்தால் பழிக்கு பழிவாங்க தோதாக இருக்குமே. ஆதலால் நான் ஓர் யோசனை சொல்கின்றேன். அதன்படி செய்தால் துரியோதனனை அடியோடு ஒழித்து விடலாம் என்றான் சகுனி. 100 பேருக்கு தரும் சோறும் தண்ணீரும் யாராவது ஒருவன் மட்டும் சாப்பிட வேண்டும். அப்போது ஒருவனாவது மேலும் சில நாள் சாவாமல் இருப்பான். யார் சாப்பிடுவது என்று தீர்மானம் செய்யுங்கள் என்றான் சகுனி. அண்ணா, நீதான் புத்திசாலி. நீ உயிரோடு இருந்தால்தான் துரியோதனனை பழிவாங்க முடியும். ஆகையால் நீயே சோறும் நீரும் உண்ணுதல் வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்து உடன்பட்டனர். பட்டினியால் ஒவ்வொருவரக பட்டொழிந்தனர். சகுனி மட்டும் சோறும் நீரும் சிறிதளவாவது உண்டமையால் உயிர் தப்பினான். அனைவரும் மாண்டிருப்பர் என கருதிய துரியோதனன் சிறைச்சாலையில் புகுந்து பார்த்தான். துரியோதனன் மேல் ஆத்திரம் பொங்கினாலும் சகுனி அதனை அடக்கிக் கொண்டான். அன்பு மருமகனே, நீ எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தாய். இந்த கயவர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டத்துக்கு உரியவனாகிய என்னை ஒழிக்க திட்டம் போட்டிருந்தனர். நீ அதை உணர்ந்து சிறையிட்டு இந்த கொடியவர்களை ஒழித்து எனக்கு காந்தார நாடு முழுவதும் உரிமையாக்கி விட்டாய். இதற்கு உனக்கு எப்படி கைமாறு செய்வது என்று தேன் ஒழுக பேசினான். துரியோதனன் அவன் பேச்சை அப்படியே நம்பிவிட்டான். சகுனிக்கு அன்று முதல் தடையுடலான உபசாரம் நடந்தது. அரண்மனையே சகுனி சொன்னபடி இயங்கியது. துரியோதனனும் சகுனி போட்ட கோட்டை தாண்டுவதில்லை. எவ்வளவு உபசாரம் கிடைத்தாலும் சகுனி தன் குரோதத்தை மறக்கவில்லை. துரியோதனனுக்கு நல்லவன் போல நடித்து அவனை படுகுழியில் தள்ளச் சமயம் எதிர்பார்த்திருந்தான். சகுனியின் யோசனைப்படியே அத்தினபுரத்தில் புதிய அரண்மனை உருவானது. அரண்மனை புகுவிழாவுக்கு பாண்டவர் வரவழைக்கப்பட்டனர். விருந்து முடிந்த பின்பு சகுனி தருமனை சூதாட அழைத்தான். வென்றான். திரௌபதியை மானபங்கப்படுத்தச் செய்தான். அதனால் பாண்டவரின் பகையை கிளறிவிட்டான். சகுழி மூட்டிய பகைத்தி பாரத போராக மூந்து துரியோதனன் அடியோடு அழிந்தான். துரியோதனன் அழிவு கண்ட சகுனி பழிக்கு பழி வாங்கிய நிம்மதியோடு உயிர் துறந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.